ஸோ இன்னைக்கு பல நாடுகள்ல, குஃபார் நாடுகள்ல முஸ்லிம்கள் சிறுபான்மை சூழல்ல வாழ்றாங்க இல்லைங்களா? சிலர் நிம்மதியா வாழ்றாங்க. சிலர் சில சட்டங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வாழக்கூடிய சூழ்நிலை. சில இடங்கள்ல முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுறாங்க, அப்ரெஸ் பண்ணப்படுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ரெஜிம்னால, அபார்த்தைட் ரெஜிம்னால. ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில பல படிப்பினைகள் இருக்குங்க. இது போன்ற சூழல்களுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிராக ஈமானை உறுதியாக கொண்டு நின்ற ஒரு தீர்க்கதரிசியுடைய பயணம் தான் மூசா நபி வரலாறு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மைனாரிட்டி சூழல்ல வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடம் என்று சொல்லலாம். அவங்களுடைய வாழ்க்கையில முக்கிய கட்டங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அடக்குமுறை நடக்குது இல்லைங்களா? அப்போ வந்து முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள் பனி இஸ்ரவேலர்கள் இல்லையா? அப்ப இருந்த முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள். ரொம்ப சிறுபான்மை கூட்டம் தான். அடக்குமுறை இருந்தது. எந்த அளவுக்கு என்றால், ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று குவிக்கப்பட்டார்கள். பெண் பிள்ளைகள் எல்லாம் தவறாக நடத்தப்பட்டார்கள். இழிவான நிலையில நடத்தப்பட்டாங்க. அந்த அடக்குமுறையில, அந்த சூழல்ல பிறந்தவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த அடக்குமுறையில வந்து ஃபிரௌன் ஆட்சி வந்து பனி இஸ்ரேல் வந்து சிறுபான்மையா இருந்தாங்க. அடிமைகளா இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனா. குழந்தைகளை கொல்லக்கூடிய சூழல் இருந்தது. அல்லாஹ் பாதுகாத்தான். எதிரியுடைய வீட்டிலே வளர்றாங்க. ஃபிரௌன் அரண்மனையில வளர்றாங்க. அல்லாஹ்வுடைய திட்டம் பார்த்தீங்களா? சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் தான் சிறந்த திட்டமிடக்கூடியவன். பிறகு எகிப்திலிருந்து மதியனுக்கு போறாங்க. தவறுதலாக ஒருத்தர் இறந்ததுனால அந்த சம்பவம் நமக்கு தெரியும். மதியனுக்கு புலம்பெயர்ந்து செல்றாங்க. பிறகு சீனாய் மலை பகுதியில அல்லாஹ் அவருக்கு என்ன செய்றான்? நபித்துவத்தை குடுக்குறான். நேரடியாக பேசுறான். ஃபிரௌனுக்கு எதிராக களம் இறங்குறாங்க. அந்த போராட்டங்கள்ல நெறைய முஅஜிசாக்கள், அற்புதங்கள் காட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு. அந்த அடக்குமுறையை வந்து எதிரா குரல் கொடுத்தாங்க. கடல் பிளந்தது. அல்லாஹ் வந்து மூமின்களை காப்பாற்றினான். ஃபிரௌன் வந்து பனி இஸ்ரவேலர்களை காப்பாத்துனான். ஃபிரௌன் மூழ்கிட்டான். அநியாயக்கார ஆட்சியாளரா ஃபிரௌன் இருந்தான். கடைசியில மூழ்கிட்டான். அல்லாஹ்வுடைய தண்டனை அவனுக்கு வந்தது. ஸோ எவ்வளோ காலம் தான் வந்து ஒருத்தவங்க வந்து அப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தே தீரும். யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய டைரன்ட்டா இருந்தாலும், கொடுங்கோல் ஆட்சியாளராக இருந்தாலும். ஸோ மைனாரிட்டி முஸ்லிம்களுக்கான பாடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ரஷன் இருந்தாலும் சபுர் இருக்கணும். அல்லாஹ்வுடைய உதவி விரைவில வரும். மிக கடுமையான அப்ரஷன் இருந்தது பனி இஸ்ரவேலர்களுக்கு. அவ்வளவு அழுத்தம் இருந்தாலும் அவங்க ஈமான கைவிடல. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தைரியமாக சத்தியத்தை பேசினாங்க. ஃபிரௌன் முன்னாடி நின்னாங்க. ஆனா ஹிக்மத்தாக பேசினாங்க, நளினமாக பேசினாங்க. தயக்கம் காட்டல சத்தியத்த சொல்றதுக்கு. ஹிக்மத்தோடு நடந்தாங்க. ஒரு டீம் ஒர்க் இருந்தது. அவங்களுடைய தம்பி ஹாரூன் வந்து நபியாக்கப்பட்டாங்க, உதவி செஞ்சாங்க. ஸோ நல்ல கூட்டம் தேவை இல்லைங்களா? துவா செஞ்சாங்க. ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. துவா செஞ்சாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸான சூழல்ல துவா தான் நம்மளுக்கான ஒரே ஆயுதம்ங்க. அதன் பிறகு எஸ்கேப் ஸ்ட்ராட்டஜி இல்லைங்களா? எகிப்திலிருந்து மதியனுக்கு போனாங்க. நம்ம ஈமானை பாதுகாத்துக் கொள்ளணும், நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் புலம்பெயர்ந்து செல்றாங்க. தொடர்ந்து சோதனைகள் வந்தது. பிறகு ஃபிரௌன் கிட்டேருந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஆனா பனி இஸ்ரவேலர்களுக்கு நெறைய சோதனைகள் வந்தது. நெறைய நியமத்துகள் வந்தது. தொடர்ந்து கம்ப்ளைண்ட் செய்து கொண்டே இருந்தாங்க. சோதனைகள் ஒருபோதும் முடியாது. சப்ர் இருக்கணுங்க எல்லா இடத்துலயும். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நெறைய பிரஷர் இருந்தது. பனி இஸ்ரவேலர்களை ஹேண்டில் பண்ற விஷயத்துல. அதேபோல இது போன்ற சிறுபான்மை சூழல்ல குடும்பங்கள், கம்யூனிட்டிய கைட் பண்றதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக தலைவருக்கு. கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ஒரு ஹோப்லெஸ் சிட்யூவேஷன் பனி இஸ்ரவேலர்களுக்கு. ஆனால் அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குல் வைத்தாங்க. கடல் பிளந்தது. லாஸ்ட் செகண்ட்ல அல்லாஹ்வுடைய ஹெல்ப் வரும். நம்ம வந்து நிராசை அடைந்து விடக்கூடாது. ஸோ ஃபிரௌன் மிகப்பெரிய டிக்டேட்டரா இருந்தாலும், மிக கடுமையான சூழல் இருந்தாலும், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வெற்றி குடுத்தான். வல் ஆகிபத்து லில் முத்தகீன் தக்வா உடையவர்களுக்கு தான் வெற்றி எப்பவுமே. என்னோடு ரப் இருக்கிறான். அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று நம்புனாங்க. 26வது அத்தியாயம் 62வது வசனம். ஸோ என்னதான் ஆப்பரேஷன் இருந்தாலும் அது டெம்பரவரி தான். தௌஹீத் தான் நிரந்தர வெற்றியை குடுக்கும். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி வரும். எல்லாரும் பலவீனம், பலவீனம் என்று சொல்றாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பாதையில நம்ப இருந்தோம்னா, நமக்கு பின்னால் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது.